ஒரு ஃபவுண்டரா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க கம்பெனியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. ஆனா அந்த முடிவுகள் சரியானதான்னு எப்படி உறுதியா சொல்றது? இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்வாட் அனாலிசிஸ் என்ற ஒரு கருவியை எடுத்து அதை உங்க வெற்றிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் அப் உலகம் ரொம்ப வேகமானது. இந்த வேகத்துல நம்ம உள்ளுணர்வை நம்பி முடிவெடுக்கிறது ரொம்ப சுலபம். சில நேரங்கள்ல அது ஒர்க் அவுட் கூட ஆகலாம். ஆனா உங்க கம்பெனியோட போக்கியே மாத்தக்கூடிய பெரிய முடிவுகளை எடுக்கும்போது உள்ளுணர்வை விட உறுதியான ஒரு விஷயம் தேவை. அதுதான் டேட்டாவை அடிப்படையா வச்ச ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஒரு ஒர்க் ஷாப் நடத்துவோம், ஒரு பெரிய ஸ்வாட் சார்ட் போடுவோம். அப்போ பார்க்க அது ரொம்ப இன்சைட்ஃபுல்லா தெரியும். ஆனா அந்த ஒர்க் ஷாப் முடிஞ்சதும் அந்த சார்ட் ஒரு டிராயருக்குள்ள போயிடும். அது வெறும் ஒரு ஒர்க் ஷாப் ஆர்டிஃபேக்டா மாறிடும். சரி, அந்த டிராயர்ல தூசி படிஞ்சு கிடக்கிற ஸ்வாட் அனாலிசிஸை எடுத்து அதை எப்படி ஒரு கூர்மையான போர்ட்ரூம் ரெடி ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனா மாத்துறது? வாங்க, இந்த முழுமையான விளக்கத்துல அதற்கான தெளிவான வழிமுறைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஆரம்பிக்கலாம். ஏன் ஒரு நார்மல் ஸ்வாட் அனாலிசிஸ் மட்டும் பத்தாதுன்னு சொல்றோம்? அதுல இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன, நம்ம கண்ட்ரோல்ல என்ன விஷயங்கள் இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல என்ன இல்ல அப்படின்னு நம்ம கம்பெனியை ஒரு 360 டிகிரி கோணத்துல பார்க்கறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. ஆனா இங்க தான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண ஸ்வாட் லிஸ்ட்ல எல்லா பாயிண்ட்டும் சமமா தான் தெரியும். ஆனா நிஜத்துல அப்படி இல்லையே. ஒரு பெரிய புயல் வரப்போகுதுன்ற அச்சுறுத்தல் நம்மகிட்ட இருக்கிற 10 சின்ன சின்ன படங்களை விட ரொம்ப முக்கியமானது இல்லையா? பாருங்க, இதுதான் ஒரு வழக்கமான அனாலிசிஸோட அவுட்புட். இதுல நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஒரு பெரிய குழப்பமான லிஸ்ட். ஆனா முதல்ல எதை சரி பண்றது, எங்க இருந்து வேலைய ஆரம்பிக்கிறது? இந்த கேள்விக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் கிட்ட பதில் இல்ல. சரி, இந்த குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவான பாதைக்கு வரணும். அதுக்கு தான் நம்மளோட முதல் மற்றும் மிக முக்கியமான அப்கிரேட் இது. வெறும் லிஸ்டா பார்க்காம டேட்டா அடிப்படையில எது முக்கியம்னு முன்னுரிமைப்படுத்தி பார்க்க போறோம். இதை எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 2 ஸ்கோர் கொடுக்க போறோம். ஒன்னு அதோட தாக்கம், அதாவது இம்பாக்ட். இன்னொன்னு அது நடக்கறக்கான வாய்ப்பு, அதாவது லைக்லிஹுட். இந்த சின்ன ஸ்டெப் ஒவ்வொரு பாயிண்டோட உண்மையான முக்கியத்துவத்தை பத்தி உங்க டீமை சீரியஸா விவாதிக்க வைக்கும். இப்போ இந்த டேபிள பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் உள்ள லிஸ்ட் இல்ல. இது நம்பர்ஸ் மூலமா ஒரு கதை சொல்லுது. நிதி பற்றாக்குறையோட பிரையாரிட்டி ஸ்கோர் 25. ஆனா புதிய விதிமுறைகளோட ஸ்கோர் வெறும் 8 தான். திடீர்னு நம்ம கவனம் எங்க இருக்கணும்னு ஒரு தெளிவு கிடைக்குது பாத்தீங்களா? சரி, இப்போ நம்ம கிட்ட எது முக்கியம்னு ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கு. ஆனா அது மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ஒரு லிஸ்ட் மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகிடாது. இப்போ இந்த இன்சைட்ஸை எப்படி ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறது நீங்க இப்போ எங்க நிக்கிறீங்கன்னு காட்டுற ஒரு போட்டோ மாதிரி. ஆனா நமக்கு வேண்டது ஒரு மேப்.